Hello everyone, welcome to Warfare Academy. Myself, Navin Raj, உங்கள் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி. எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ். மேக்ஸ்னாலே வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஃபியர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டே இருக்குல்ல. ஓகே, இங்கே வந்துட்டு இந்த ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு மேக்ஸில் என்னென்ன மாதிரி இருக்குது, எந்தெந்த மாதிரி கொஸ்டின் டைப்ஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் ஹவு டு கெட் 20 அவுட் ஆஃப் 20. ஏன்னா இதில் 20 கொஸ்டின்ஸ் வருது, செக்ஷன் வைஸ் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் வருதுன்றதை வந்துட்டு நீங்கள் ஓரியன்டேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க கீழே நாங்கள் டேக் பண்ணுறோம், அந்த ஓரியன்டேஷன் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, தென் சிலபஸ் என்ன? மேக்ஸில் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு நம்பர் சிஸ்டம் வந்துட்டு காமனான டாப்பிக்காக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன்ஸ், HCF அண்ட் LCM, இது வந்து ஒன் ஆஃப் த அதிகமாக வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக வந்து இதாக இருக்குது. Then next square root, cube root and surds. Next BODMAS, and then ratio and proportion, average, percentage, profit and loss and discount, simple and compound interest, time and work, time, speed, distance, mensuration. இதுதான் காமனான சிலபஸ். இது வந்துட்டு பொதுவாக எல்லா எக்ஸாமுக்குமே வந்துட்டு சேமாக தான் வரப்போகுது. அந்த டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும்தான் இங்கே வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. தென் நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் என்ன? பொதுவாக வந்துட்டு இங்கே ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இங்கே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தென் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ். ஆக்சுவலாக இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 5 டாப்பிக்குமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு கம்பெனியாக தான் இருக்கும். ஏதாவது பெர்சன்டேஜ் தூக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வச்சு மிங்கிள் பண்ணி கேட்குறது, இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த 5 டாப்பிக்குமே வரும். தென் நெக்ஸ்ட்டு போன்மஸ், ரொம்ப ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக் இதில். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், அண்ட் தென் டிஸ்கவுண்ட், அண்ட் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், and then LCM, HCF, then next divisibility, then mensuration and weight. இங்கே அதர்ஸ்ன்னு இருக்கு. அதர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுவுமே வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் டிவிசிபிலிட்டியில் வந்துட்டு சின்ன சின்ன மாடுலேஷன்ஸோட கேட்கக்கூடிய வந்து கொஸ்டின்ஸ் தான் அதில் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? The sum of a natural number and its square equals the product of the first 3 prime numbers. The number is, அதாவது ஒரு இயல் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை முதல் 3 பகா எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமம். அந்த எண்ணை காண்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பாருங்களேன், இந்த இயல் எண், இந்த பகா எண், அப்புறம் வந்துட்டு இது இந்த இந்த 2 விஷயத்தோட வந்து ஒரு பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சுனாலே இந்த சம் வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து வர்றது. இந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் டிவிசிபிள் இங்கே கொடுத்துருக்கு. இந்த டிவிசிபிலிட்டி தான் இதுவுமே வந்துட்டு LCM அண்ட் HCFோட கம்பெனியாக தான் வருது இங்கே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க? இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தான் வந்துட்டு ஃப்ராக்ஷன்ஸ் டைப்பில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில். இதுவும் ஒன்று ஈஸியஸ்ட் ஒன்று தான், சும்மா சாதாரண நேரத்தில் சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இது. அந்த நெக்ஸ்ட்டு HCM LCFல வந்து HCF அண்ட் LCMல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த LCM இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்க LCM என்ன, HCF என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அதுவே வந்துட்டு இதுலேயே அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்குது. இது வந்துட்டு இதில் HCF அண்ட் LCM ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இது. அதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக வர்றது எந்த மாதிரி வரும்னா, ஒரு ரேஸில் வச்சு வர மாதிரி வரும். அதை நம்ம வந்துட்டு இந்த டாபிக் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அதில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் வருதுன்றதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ வந்துட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதான் HCF அண்ட் LCMல வந்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அண்ட் சர்ட்ஸில் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, the least integer which should be ordered to 1000 so as to make it a perfect square is. அதாவது 1000ஓட வந்துட்டு எந்த நம்பர் வந்து ஆட் பண்ணால் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு முழு ஸ்கொயராக மாற்ற முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதான் இது வந்துட்டு நீங்கள் அந்த உள்ள சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டே போகலாம். அந்த டைமிங்குள்ளே போடக்கூடிய ஒரு சம்மா இதெல்லாம் இருக்கும். நமக்கு டைமிங் ரொம்ப மிச்சம் பண்ணக்கூடிய சம்மாவும் இருக்கும் இதில். அண்ட் தென் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொபோர்ஷனில் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு போன்மஸ் வந்துட்டு அந்த ஒரு ரூல் தான் இது. ஆக்சுவலாக இதில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான்.
என்ன ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் எது சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுனாலே இதை நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண போகலாம். பட் வந்துட்டு கரெக்டான ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஆன்சர் இதில் வந்து வரும். இல்லைன்னா ஆன்சர் சம்டைம்ஸ் வந்து மாறி கூட வரலாம். சில நேரங்கள் நம்ம இதில் வந்து டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியும் போயிடும். இது வந்து கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஈஸியாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அது போர்ன்மஸோட ரூல் வரும்போது நம்ம அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் த நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா, the ratio between the two numbers is 19:24. If each number is reduced by 36, the ratio becomes 3:4. Find the sum of the numbers அப்படின்னு. அதான் 2 நம்பருக்கு இடையில ஒரு விகிதம் வந்துட்டு 19:24. அது வந்துட்டு 36 அதுலேருந்து குறைக்கும் போது அதோட விகிதம் வந்துட்டு 3:4 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அப்போ அந்த எண்ணோட கூடுதல் என்ன அப்படின்னு. அப்போ அந்த நம்பர் வந்துட்டு நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன மாதிரி நம்பர் வருது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ம தான். அங்கே வரும்போது இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணி அதை சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் அது ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி போய் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நம்ம அந்த மாதிரி போகிறது இல்லை. இதில் ரொம்ப சிம்பிளாக சார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்றத நம்ம அதில் பார்த்துக்கலாம். அந்த சம் வரும்போது நம்ம அதை பார்ப்போம் என்னென்னு. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு the mean proportional between 2.8 and 0.7. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் வருது. ஆக்சுவலாக மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் சொல்லி அது ஒரு 3 ப்ரொபோர்ஷன் இதில் வரும். அது என்னன்றதை அப்போ பார்ப்போம். அது ஒரு சின்ன தான். எக்ஸ் பை ஒய் பை இசட் அந்த மாதிரி வரும். அது என்னன்றது வந்துட்டு அந்த டைம் அந்த இது வரும்போது பார்த்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மும் இதில் வரும். இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம வந்து இந்த சம் வந்துட்டு நம்ம ஒதுக்கிடலாம். அதில் என்னன்னா divide 4800 among Ram, Shyam, Karthik in the ratio of 4:8:3. Find the amount received by Sam. இந்த 3 ரேஷியோவில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் ஒதுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3ஐயுமே ஆட் பண்ணி அதோட டிவைட் பண்ணிடலாம். 4800 டிவைட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 11:15 இன்ட்டு ஷாம் எங்கே இருக்குங்க, ஷாமோட ரேஷியோ 8 இன்ட்டு 8 போட்டோம்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். அதை நம்ம அதை வரும்போது வந்துட்டு அதை பார்த்துடலாம் என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ். ஆவரேஜில் வந்துட்டு என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஆட் நம்பர்ஸ் அண்டு ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஈவன் நம்பர் ஃப்ரம் 1 to 45. அந்த 1 to 45 இருக்கக்கூடிய நம்பர்ஸோட வந்து ஆட் நம்பர்ஸோடையும் ஈவன் நம்பர்ஸோடையும் ஆவரேஜ் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ 45ல வந்துட்டு எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது, 22. ஆட் நம்பர் எத்தனை இருக்குது, 23. அப்படியே ஓவராலாக வந்துட்டு அந்த சம் நீங்கள் ஆட் பண்ணி போடுற மாதிரி போடுறோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி வரும் இதில். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 54 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ கிளாஸ் இஸ் 37 years. இஃப் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் group becomes 38 years. The age of the teacher is. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுவுமே வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் வச்சு லைக் வந்துட்டு இப்போ 37 இன்ட்டு 54 அப்படி மல்டிபிள் பண்ணி அப்புறம் இதில் வந்துட்டு எக்ஸ் போட்டு நம்ம அந்த மாதிரி போகிற மாதிரியும் இதாக ஆக்சுவலாக காமனாக பண்ணுறது அதையும் பார்த்துருவோம். அதுவே சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் நமக்கு ஏற போகுதுன்றப்ப வந்துட்டு டீச்சரோடைய ஏஜை நீங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ டீச்சரோட ஏஜை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்துட்டு 37ஓட நமக்கு அது இன்க்ரீஸாக தான் இருக்க போகுது. அது டீச்சர்ன்றப்ப வந்துட்டு நீங்கள் பொதுவாக இன்க்ரீஸாக தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இல்லை இந்த டைப் ஆஃப் சம் வரும்போது ஒருத்தவங்க வந்து ஆட் ஆகும்போது லைக் வெயிட் வச்சு கேட்பாங்க. நம்ம ஒருத்தவங்க வந்து ஆட் ஆகும்போது காமன் ஆவரேஜ் வந்து குறையுதுன்னா அவங்க வந்துட்டு அந்த ஆவரேஜோட கம்மியான வெயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு அந்த ஆவரேஜோட அதிகமாகுது, ஆல்ரெடி ப்ரீவியஸ் அந்த ஆவரேஜோட இந்த வாட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வர்றவங்களோட வெயிட்டோ ஆர் ஏஜோ வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன ஐடியாஸ் வச்சு நம்மளால் ஆப்ஷன் எலிமினேஷன் கூட பண்ண முடியும். அதுவுமே வந்துட்டு அந்த டைப் ஆஃப் சம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்துடலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜில் வந்துட்டு எந்த மாதிரி டைப்பு, இஃப் 4% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 72 தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு இந்த 4%னா என்ன பண்ண போகிறீங்க, 4/100 எக்ஸ் ஈக்குவல் டு 72 அப்படின்னா இது கிராஸ் பண்ணி இது மல்டிபிகேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூலாம் கிடச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது. தென் இந்த கொஸ்டினை பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் எ டிஸ்ட்ரிக்ட் இஸ் 3,69,000 அவுட் ஆஃப் விச் 1,86,000 ஆர் மேல்ஸ். 40% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் literate. If 40% male are literate,
தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ரிட்டையர்ட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் வரும்போது நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய அந்த கிவன் டேட்டா வந்துட்டு முக்கியமாக ரொம்ப கவனமாக டிசைட் பண்ணணும். ஏன்னா அந்த டேட்டாவில் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா சம்மே வந்து மாறிடும். ஏன்னா இங்கே நல்லா பாருங்கள், மொத்த மக்கள் தொகை வந்துட்டு 3,69,000 கொடுத்துருக்காங்க. அது வந்து 1,86,000 பேர் வந்து ஆண்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்கள் தொகையில் 45% பேர் வந்துட்டு எழுத்தறிவுப்பட்டவர்கள். 45%ன்றது மொத்த மக்கள் தொகை தான். அதில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் தனியாக பிரிக்கலை. அப்புறம் ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்கள் 45% பேர் வந்துட்டு எழுத்தறிவுப்பட்டவர்கள் இப்போ தனியாக டேட்டா கொடுக்குறாங்க. இப்போ பெண்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு அதை டெசிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சர் சிம்பிளாக போட்டுடலாம் ஒன்லைன்லேயே. அது இந்த மாதிரி டைப் ஆஃப் வந்துட்டு பெர்சன்டேஜில் வருது. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வருது. இதில் வந்துட்டு இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கேமரா இஸ் 75% of its selling price, then the profit percentage is percentage. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸு அண்ட் தென் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 விதமான வந்து டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா தமிழ் வந்துட்டு அடக்க விலை, விற்பனை விலை, அப்புறம் வந்துட்டு இந்த குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இது தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் வரும். ஆக்சுவலாக ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஆனால் ஃபார்முலாவே நீடாகவே இருக்காது. ஃபார்முலாவே தேவைப்படாத இடத்துல வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றதே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மால் ட்ரிக்ஸையுமே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி டைப் ஆஃப் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணும்போதே வந்துட்டு பார்த்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கொஸ்டினை பாருங்களேன். இந்த மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது குறித்த விலைன்னு கேட்டிருக்காங்களா, இதில் வந்து தள்ளுபடி. இதுலேயே பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டினே பாருங்கள் என்னென்னலாம் இதில் மிக்ஸ் ஆகி வருதுன்னு. அண்ட் தென் அதோட விற்பனை விலை கேட்டிருக்காங்க, அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு சம் கேட்பாங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அந்த இது வரும்போது ஓவராலாகவே பார்த்துடலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்று இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டே வந்துட்டு நம்ம கேட்பாங்க. இங்கே ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் வந்துட்டு அசல் தொகைக்கு வந்துட்டு ஆண்டுக்கு 6% வட்டி. ஓகேவா? அந்த இதில் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு வந்துட்டு அவர் தனி வட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தனி வட்டி கொடுத்துட்டாங்க. சிலர் வந்துட்டு தனி வட்டியை வந்துட்டு கொடுக்காம அதோட அசல் கொடுத்துருப்பாங்க, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தனி வட்டி கேட்பாங்க. இங்கே வந்து தனி வட்டி கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. இல்லைனா சிலர் வந்துட்டு 6 வருஷம் இருக்குல்ல, அந்த வட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. இல்லை சிலர் வந்துட்டு எத்தனை வருடங்களில் வந்துட்டு இத்தனை மடங்கு ஆகும், இல்லை இத்தனை தனி வட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு சம்லாம் வந்து கொடுப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே அதே தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வர மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட இது வந்துட்டு மாறும். போன கொஸ்டினில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் வந்துட்டு வருஷத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு ஒரு 318 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 2வது வருஷமும் அதே 318 ரூபா தான் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இப்போ 3 வருஷம்னாலுமே 318 ரூபா தான். இப்போ 318 3ன்னு போட்டு போயிடலாம். ஆனால் அதுவே வந்துட்டு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரும்போது அது அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு 100 வட்டின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் வருஷம் இந்த 100 வட்டி வரும். இந்த 100 வட்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. அதே 10% வட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 100 வந்து ஒரு 10 எக்ஸ்ட்ரா வட்டி வரும். இப்போ 3ஆம் வருஷம் வரும்போது இந்த 100 வட்டி வரும். இந்த 2 100 சேர்த்து 20 வட்டி வந்திருக்கும். இந்த 10 சேர்த்து எக்ஸ்ட்ரா வட்டி வந்திருக்கும். ரூ. 1 வரும். இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த மாதிரி தான் வரும். இதுதான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஒரு பேசிக்கான வந்துட்டு டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க் வந்துட்டு இங்கே ஃபார்முலா வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னாலே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அதுலேருந்து டிவிட் ஆகி போயிடுவோம். ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். அது மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் வந்துட்டு, அதாவது சிம்பிளான ஃபார்முலா வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா எஃபிஷியன்சி மெத்தடில் வந்துட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது திறன், தமிழில் திறன்னு சொல்லுவாங்க. திறன் அந்த அந்த மாதிரி ஒரு மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடும். நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்கும். ஓகேவா? டைம் ஒர்க்கில் வந்து என்ன மாதிரி சம் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ரித்து அண்ட் மோனா கேன் ஃபினிஷ் பெயிண்டிங் ஏ ஹவுஸ் டுகெதர் இன் 18 days.
Ritu alone would take 27 days to finish the painting. How long will it take Mona to finish the painting on her own? அதாவது ரித்துவும் மோனாவும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு 18 நாளில் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. ரித்து மட்டும் வந்துட்டு அந்த வேலையை 27 நாளில் வந்துட்டு முடிக்கிறாங்க. இப்போ மோனா வந்துட்டு அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு ரித்து வேலை பார்க்குறாங்க, ஒரு நாள் வந்து மோனா வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலை பார்க்குறாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு வேலை வரும், அதாவது சம் வரும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப் அண்ட் சிஸ்டனுமே சேம் மெத்தட் தான். டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போதே நம்ம அதுக்கடுத்த டாப்பிக்காக அதாவது இதோட பை ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த டாப்பிக்காக பைப் அண்ட் சிஸ்டம் பார்த்துடலாம். இதுவுமே வந்துட்டு அதாவது இந்த வேர்டிங்ஸ் மட்டும்தான் வேற வேற, மற்றபடி வந்துட்டு சேம் கான்செப்ட் தான். அதாவது 2 பைப் ஏபி 2 பைப் வந்துட்டு 20-30 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு 2 பைப்பையுமே ஓப்பன் பண்ணி விட்டு அந்த டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்ட்டு அதான் சொன்னேன்ல. இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க. அதே தான் இங்கே பைப்லேயும் வருது. அதே சேம் மெத்தடில் தான் வந்து இதையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சம் வரும்போது நம்ம அது இதையும் கிளியராக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு. இதுக்கு தான் வந்துட்டு பேசிக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது நமக்கு. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் வந்துட்டு இதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். இது நம்ம காமனாகவே நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வர இதுதான். இது வந்து ரொம்ப வந்துட்டு நமக்கு காம்ப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் இருக்காது. இதில் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆனால் வந்து இப்போ மீட்டர் பெர் செகண்ட் வந்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரில் இந்த மாதிரி மாறி மாறி வரும். என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி மீட்டர் பெர் செகண்ட் வந்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றும் போது என்ன பண்ணுவோம்னா 18/5 அளவு வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். அதுவே கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆகுதுன்னா ரிவர்ஸில் 5/18 இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். அது அந்த இது வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரிலாம் அது நம்ம போக வேணாம். நம்ம அந்த ஒரு யூனிட் டிஜிட் கான்செப்ட்னு ஒன்று அதில் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த கால்குலேஷன் டைமிங் வந்துட்டு இது ரொம்ப குறைச்சிரும். அந்த ஸ்பீடு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். அதை நான் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்போது நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இதுதான். கன் இஸ் ஃபயர்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹி ஹியர்ஸ் த சவுண்ட் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட் கழிச்சு அவங்க அதாவது டைம் கொடுத்துட்டாங்க. இங்கே 3 செகண்ட்ஸ்ன்றது டைமு, இது வந்து டிஸ்டன்ஸு. அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, ஸ்பீட் அட் விச் சவுண்ட் ட்ராவல்ஸ் இஸ், அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் சிம்பிளாக சொன்ன மாதிரி தான். டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து நீங்கள் போட்டு அதாவது 1.35 டிவைடட் பை 3 செகண்ட்ஸ்ன்னு இருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். இங்கே செகண்ட்ஸுன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அதுவே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். இப்போ அதுவே ஹவராக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 60 × 60 ஏன்னா செகண்ட்ஸில் இருக்குல்லங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அதுவுமே நம்ம என்ன ஏதுன்னு அந்த டைப் ஆஃப் சம் அட்டன் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மென்சுரேஷன். மென்சுரேஷன் வந்துட்டு ஒன் ஆஃப் த வாஸ்ட் டாபிக் தான். ஏன்னா இதில் நிறையா டைப் ஆஃப் இதெல்லாம் இருக்குது, நிறையா ஃபார்முலாஸ் இதில் வரும். அது என்ன, எந்த மாதிரி எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்றது வந்துட்டு நான் இந்த மென்சுரேஷன் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு நான் அதில் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்க தான் செய்யும். நம்ம அதெல்லாம் மனப்பாடம் பண்ணலாம். நம்ம அதையும் சிம்பிளாகவே பார்த்துடலாம். என்ன ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இதை ரிப்பீட்டட் தீமாக இருக்குது. வாட் வில் பி த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட், அதாவது கனச்செவ்வகத்தின் நீளம் 2 மடங்காகவும் உயரம் பாதியாகவும் அகலம் மும்மடங்காகவும் ஆக்கப்பட்டால் அதன் கன அளவு என்னவாக இருக்கும்? நீங்கள் இதை வந்துட்டு இந்த ஃபார்முலாவை போட்டிங்கனாலே அது நீளம், அகலம், உயரம், இதுதான் அந்த ஃபார்முலா. நீங்கள் அதில் வந்துட்டு அதை அப்படியே அது நீங்கள் ரேண்டமாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. என்னது நீளம் 2 மடங்கா, அப்போ வந்து 2Lன்னு வச்சுக்கோங்களேன். உயரம் வந்து பாதின்னு போட்டாங்க, இப்போ h/2. அகலம் வந்துட்டு 3 மடங்கு, அப்போ 3p. அவ்வளோ. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 கேன்சல் பண்ணிட்டு இங்கே அப்போ வந்து ஏற்கனவே LHB வந்துட்டு அப்படியே தான் இருக்க போது, அது 3 மடங்காக வந்து மாறப்போகுது. இதுதான் ஆன்சர். அதனால் வந்துட்டு 3LBH அப்படின்றது தான் அந்த ஆன்சராக இருப்பாது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் அவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இஸ் ட்ரிபிள்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர் டு தட் த நியூ ஸ்பியர்? ஒரு கோளத்தின் ஆரம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அசல் கோளத்தின் கன அளவுக்கும்
புதிய கோளத்தின் கன அளவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே அதுதான். நீங்க இந்த கோளத்தோட ஃபார்முலா நீங்க போடும்போது, அது 3 மடங்கு அந்த ஆரம் ஆர்க்கு பதிலா 3Rன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க உள்ள பேசிக்கான டிஃபரன்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிரும். இவ்வளோதான். இந்த மாதிரி டைப் கொஸ்டின் தான் வரப்போகுது. அதர்ஸ்ல வரும்போது லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்ஸ்டு மேக்ஸ் வந்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. அது அவ்வளவா வரதில்ல. அது வந்து நம்ம இருந்தாலும் ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் பார்த்துட்டு போவோம். இதுதான் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் எஸ்எஸ்சி ஜிடியில் பொறுத்த வரைக்கும் வருது. ரொம்ப பேசிக்கான லெவல் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம இதில் என்னாலும் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாகவே பார்த்துட்டு போயிடலாம். பொதுவாகவே நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமாவே வந்துட்டு இந்த மென்சுரேஷன் தான் இருக்குது. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியே நம்ம அதில் பார்த்துக்கலாம். இஃப் இன் கேஸ் ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தனியாகவும் அட்ரஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வார்ஃபேர் அகாடமி டெலிகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேயுமே உங்களோட இதை வந்து போஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.